வணக்கம் நேர்களே. வாகர்த்தாவிவ சம்பிரத்தோ வாகர்த்த பிரதிபர்த்தகே ஜெகதஸ்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசக்தியின் பாதத்தின் கமலங்களை தொட்டு வணங்கி நாம் இந்த காணொளி வாயிலாக பலவிதமான வழிபாடுகளை பார்த்துட்டு இருக்கோம். தெய்வ வழிபாடு பார்த்தோம், அடுத்தது ரிஷிகள் வழிபாடு பார்த்தோம், பிதிர்கள் வழிபாடு பார்த்தோம், மூதாதையருடைய வழிபாடு பார்த்தோம், அடுத்தது குலதெய்வ வழிபாடு பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிராமத்துல இருக்கிற தெய்வத்தை வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு அப்படின்வாங்க. இப்போ உதாரணம், நம்ம பெரியவங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா, ஒரு அப்பா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராம தேவதைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு முடிச்சு வச்சிருவாங்க. இந்த முடிச்சு கிராம தேவதைக்கு சேரணும் அப்படின்னு ஒரு வச்சிருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மாரியம்மன், எல்லையம்மன், அடுத்தது கங்கையம்மன், பொன்னியம்மன், காளியம்மன், இதெல்லாம் நம்ம கிராமத்தை சுத்தி காக்கும் கடவுள். இவங்கெல்லாம் ஒரு கிராம செழிப்பா இருக்கு அப்படின்னா மக்களும் ஒரு காரணம், தெய்வமும் ஒரு காரணம். அப்போ அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற அந்த கிராம தேவதை தான் அவங்க ரட்சணம் பண்ணும். இப்போ உதாரணம், ஒரு இடத்துல நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பூமி பூஜை போடுறோம் அப்படின்னா கிராம தேவதையோடைய ஒரு அனுகிரகம் மூலியமா தான் நம்ம ஆரம்பிக்கணும். இதுதான் அந்த காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கிராம தேவதைன்னு போதும் அப்படின்னா நம்ம குலதெய்வம் மூலியமாக இந்த கிராம தேவதை காட்சி அளிப்பாங்க. இந்த கிராம தேவதை பார்த்து நம்ம என்ன பண்ணோம், அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை திருவிழா அப்படின்னா முதல் நாளே இருந்து என்ன பண்ணுவாங்க, பந்தக்கால் இட்டு அதுக்கு காப்பு கட்டின்ட்டுருவாங்க. அதனாலதான் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பந்தக்கால் இட்டு காப்பு கட்டினாவே அந்த ஊர்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, யாருமே வெளியில போக மாட்டாங்க, எல்லை தாண்ட மாட்டாங்க. எல்லையே தாண்டக்கூடாது. அப்படி நம்ம வெளியில போனாலும் அந்த திருவிழாக்குள்ள உள்ள வந்துடணும். திருவிழா நம்ம பார்க்கணும். இல்ல நான் எல்லை தாண்டி இருக்கேன், காப்பு கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம கிராமத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த காப்பு கட்டிட்டாங்க அப்படின்னா காப்பு தடை அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த காப்பு தடையை தாண்டி நம்ம போகக்கூடாது. சரி, இப்ப காப்பு தடை தாண்டி நம்ம போறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு சில உபாதைகள்லாம் அறிகுறி காட்டும். இந்த மாதிரி பிரயாணத்தை, இது உடல் ஏதாவது கோளாறு, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இருக்குத்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிராம தேவதையோட வழிபாடு வச்சிருந்தாங்க. நீ எந்த ஒரு இது இருந்தாலும் கிராமத்துல பார்த்தோம் அப்படின்னா கிராம தேவதை, இப்ப சித்திரை மாசம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கங்கையம்மன் சிரசு ஊர்வலம் வரும், அப்ப ஒரு வழிபாடு. அடுத்தது ஆடி மாசம்னு பார்த்தோம் அப்படின்னா மாரியம்மன் வழிபாடு நடக்கும். அடுத்தது ஐப்பசி கார்த்திகையில பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அங்காளம்மன், அங்க தை மாசம் மகாலய இதுல பாத்தீங்கன்னா அமாவாசையில மாலை அமாவாசையில, அடுத்ததாக மாசி மாசம் சொல்லுங்க மயான கொள்ளையில அங்காளம்மன் வழிபாடு இருக்கும். இப்படி தொடர்ந்து நம்மள அரவணைச்சுன்னே போயிட்டு இருப்பாங்க கிராம தேவதை. ஆக நம்ம தெய்வ வழிபாடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தெய்வங்கள் வழிபாடு, ரிஷிகள் வழிபாடு, மூதாதையர்களோட வழிபாடு, அடுத்தது குலதெய்வ வழிபாடு, அடுத்தது கிராம தெய்வ வழிபாடு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பாருங்க, நம்ம பெரியவங்க பாருங்க, வழிபாடுன்ற விஷயத்துல எவ்வளவு விஷயம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. வழிமுறையாக நாம் பண்பாட்டை, கலாச்சாரத்தை மதிச்சு நாம் வழிபாடு பண்ணோம் என்றால் நம்மளது வாழ்க்கை, நம்மளது குலம் சுயிக்கும், நம்மளுடைய எல்லாமே சுயிக்கும்ன்றது தான் ஆண்டவரோட வாக்கு. அதனால பெரியவங்க சொல்றதை நம்ம கேட்கணும். பெரியவங்க என்ன சொல்றாங்களோ, என்ன நமக்கு இது தெரிவிக்கிறாங்களோ அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். இதுதான் அந்த குலதெய்வ வழிபாடா இருக்கட்டும், கிராம தெய்வ வழிபாடும் ஆகட்டும், நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள். அடுத்ததாக இந்த அடுத்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராம தேவதை வழிபாட்டை தொடர்ந்து இஷ்ட தேவதையோட வழிபாடு, நமக்கு பிடித்தமான ஒரு தெய்வத்தின் வழிபாடை நம்ம பார்க்க போறோம். அது எப்படி பார்க்கணும் எப்படின்றது அடுத்த காணொளியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.